வேலை தேடும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி பாலியல் தொழிலில் தள்ளி கல்லா கட்டியிருக்கிறார்கள் இங்கு ஒரு இரட்டை சகோதரிகள். கட்டாய போதை பழக்கம், மதமாற்றம், வற்புறுத்தி வன்கொடுமை என பகீர் கிளப்பும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மாடர்ன் உடையில் மாசாக ரீல் செய்து கொண்டிருக்கும் இந்த இரண்டு பெண்களை பார்த்து இன்ஸ்டா செலிபிரிட்டி என்று நினைத்துவிட வேண்டாம். வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி அப்பாவி பெண்களை ஏமாற்றி போதைப் பொருள் கொடுத்து தொழிலதிபர்களுக்கு விருந்தாக்கிய கேடி சகோதரிகள் இவர்கள். போதாத குறைக்கு ஆபாச வீடியோக்களை காட்டி ஏழை பெண்களை மிரட்டி மதமாற்றமும் செய்திருக்கிறார்கள். இந்த அம்மணிகளின் பெயர் அஃப்ரீன் மற்றும் அம்ரீன். இரட்டை சகோதரிகளான இவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபால் ஹோஷங்காபாத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த சகோதரிகள் மீது இரண்டு பெண்கள் காவல் நிலையத்தில் பாலியல் மற்றும் மதமாற்ற மோசடி புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர்கள் பல அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை அலங்கோலமாக்கிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. அஃப்ரீனும் அம்ரீனும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவர்கள். இதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் தீட்டி இந்த பாலியல் தொழிலை கையில் எடுத்துள்ளனர். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஏழை பெண்கள்தான் இவர்களின் டார்கெட். வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கூறி பெண்களுக்கு வலை வீசியுள்ளனர். 10,000 சம்பளம், அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, தனி அறை, குளுகுளு ஏசி, புத்தம் புது ஆடை என அந்த அம்மணிகள் அள்ளி தெளித்த ஆஃபரில் பலரும் மயங்கி உள்ளனர். அதில் ஒருவர்தான் சத்தீஸ்கரைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அழகு கலை நிபுணராக வேலை தேடி வந்த பெண்ணை அம்ரீனின் சகோதரர் பிலால் என்பவர் தேநீரில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அகமதாபாத் அழைத்து சென்று அங்கே யாசிர் என்பவருடன் கட்டாயப்படுத்தி உடல் உறவு கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. அத்துடன் அம்ரீனின் நெருங்கிய நண்பரான சந்தன் யாதவ் கடந்த 1 வருடத்தில் பல முறை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அரைகுறை ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்தி பப், சொகுசு பங்களா, ரிசார்ட் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று பல பணக்கார ஆண்களுடன் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கே இளம்பெண்ணை போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி உட்கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையில் இளம்பெண்ணை பர்தா அணியவும் மதம் மாறவும் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியே கூறினால் பாலியல் வன்கொடுமை செய்தபோது எடுக்கப்பட்ட வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த டார்ச்சர்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஜனவரி மாதம் சத்தீஸ்கருக்கு தப்பிச் சென்றுள்ளார் அந்த இளம்பெண். இதேபோல் 2வது புகார் அளித்த பெண் அம்ரீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்தவர். 31 வயதுடைய இவரை யாசிர், பிலால் மற்றும் சந்தன் ஆகிய மூவரும் போதைப்பொருள் கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவர் காவல்துறையிடம் ஆபாச வீடியோ ஆதாரங்களையும் வழங்கியுள்ளார். மேலும் சகோதரிகள் இந்த பெண்ணையும் மதமாற வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை வலையில் விழவைத்த இரட்டை சகோதரிகளான அஃப்ரீன், அம்ரீன் மற்றும் ஆண் நண்பர் சந்தன் யாதவ் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் சந்தன் யாதவின் செல்போனை ஆய்வு செய்ததில் பல உல்லாச வாட்ஸ்அப் குரூப்களில் இருப்பதும் தெரியவந்தது. அதில் சந்தன் பல இளம் பெண்களின் புகைப்படங்களை ஷேர் செய்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த சகோதரிகள் இருவரும் பல தொழிலதிபர்களுடன் தொடர்பில் இருப்பதும் பல அப்பாவி பெண்களை அவர்களின் படுகைக்கு விருந்தாக்கி வந்த பயங்கரமும் அம்பலமானது.
உல்லாசத்தின் போது பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியதால் பலரும் இவர்கள் மீது புகார் கொடுக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கூறுகையில் அஃப்ரீனும் அம்ரீனும் அந்த பிளாட்டையே ஒரு பாலியல் கூடாரமாக செயல்படுத்தி வந்ததாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் உள்ளூர் இந்து அமைப்புகளின் எதிர்ப்புகளை தூண்டியுள்ளது. தொடர்ந்து போலீசார் தலைமறைவாக உள்ள மோசடி பேர்வழிகளை தேடி வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன்